World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூசம். ஸோ காண்போரை கவர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னா பூச நட்சத்திரம். நீங்கள் இந்த பூச நட்சத்திரம் பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா ஈஸியாக மக்கள்கிட்ட ஃபார்ம் ஆயிடுவாங்க. இதுக்கு நம்ம நிறைய பேர்த்த உதாரணமாக சொல்லலாம். ஓகேங்களா? ஏன் சொல்லக்கூடியதா? இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதல்வரே பூச நட்சத்திரம் பிறந்தவர் தான். அண்ணாமலை அவர்கள் ரொம்ப குறுகிய காலத்தில் தமிழ்நாட்டு மக்களில் நிறைய பேரை ஈஸியாக தன்னுடைய பேச்சால் கவர்ந்திருக்கக்கூடிய நபர். அவரும் பூச நட்சத்திரக்காரங்க தான். ஸோ எதிர்ப்பாளரை, அதாவது நமக்கு இருக்கக்கூடிய ஆப்போசிட் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை எளிமையாக கவரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னா இந்த பூச நட்சத்திரத்துக்கு உண்டு. மக்கள் கூட்டத்தை கவர்ந்திருக்கக்கூடிய சக்தி இந்த பூச நட்சத்திரத்துக்கு உண்டு. ஸோ ஓகேங்களா? பூசம் நம்ம எல்லாத்தையுமே மிகப்பெரிய வரம். தைப்பூசம் மிகப்பெரிய அளவில் நம்ம ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ தை மாதம் பூச நட்சத்திரம், அதாவது பௌர்ணமி நாளில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில் அற்புதமான பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒளியை ஏற்றக்கூடிய அமைப்பில் நம்ம மிகப்பெரிய ஒரு விழாவே எடுப்போம் தமிழ்நாட்டில். தைப்பூசம்ன்றது நமக்கு ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். முருகனுக்கே உகந்த நாளாக இருக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த கலியுகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ராகுவுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபடுவதற்காக இறைவன் பார்த்திங்க அப்படின்னா அந்த பூச நட்சத்திரம் மூலியமாக ஞான ஒளியை வழங்குகிறார் அப்படின்றதுக்காக தான் வள்ளலார் ஜோதி தைப்பூசத்தன்னைக்கு பார்த்திங்கன்னா வள்ளலார் ஜோதி ஏற்றப்படுவாங்க. நீங்கள் நிறைய பேர் போயிருப்போம், வடலூர் போயிருப்போம். ஸோ அந்த மாதிரி அணையா தீபம் சொல்லக்கூடிய அந்த அந்த பூசம் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா அணையவே அணையாதும்பாங்க. ஸோ பூசம் எந்த வீட்டில் இருந்தாலும் சரிங்க, அந்த வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது, பெருமை பெற்று கொண்டே இருக்கக்கூடியது, வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு உருவாக்கி கொடுக்கும். அந்த அளவுக்கு பூச நட்சத்திரம் மிகப்பெரிய ஒரு நற்பலனை கொடுக்கும். ஓகேங்களா? பூச நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா அதோடைய பேர்லேயே பார்த்திங்க அப்படின்னா 2 விதமான தன்மை கொடுக்கும். ஓகேங்களா? இவங்க நிதானமாக பொறுமையாக ஒரு விஷயத்தை ஆய்வுகள் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த அளவுக்கு அந்த இயல்பாகவே அந்த பண்புகள் இருந்த நட்சத்திரம் பூச நட்சத்திரம். ஸோ தெளிவான ஒரு சிந்தனை கொண்ட நட்சத்திரம் என்பது பூச நட்சத்திரம். இது மட்டும் இல்லை, இதுக்கான மரங்கள், ஊர்கள், நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து நம்ம வகுப்பில் பார்க்க போகிறோம். இதில் யார் பிறந்திருக்காங்க, என்னென்ன நடக்க போகுது, இதில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இதில் ஒரு கிரகம் இருந்தால் எப்படி பலன்கள் கொடுக்கும்ன்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே பட்டியல் போட்டு நம்ம வகுப்பில் நடத்த இருக்கிறோம். ஸோ இந்த வகுப்பில் கலந்து கொள்வதற்கு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு இணைஞ்சுக்குங்க. நன்றி. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும்.